நடிகையாக மட்டுமல்லாமல் பாடகியாகவும் தன் திறமைகளை வெளிப்படுத்திய மனோரமா என்ற மாபெரும் நடிகையை இழந்தது வருத்தமளிப்பதாக திரைப்பட பாடலாசிரியர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் சிரிப்பு இறந்துவிட்டது என்று சொல்லுவதா, பன்முக பரிமாணமிக்க ஒரு கலை செல்வத்தை திரையுலகம் இழந்துவிட்டது என்று சொல்லுவதா, அரை நூற்றாண்டுக்கு மேல் தமிழர்களை மகிழ வைத்து கொண்டிருந்த ஒரு மகிழ்ச்சி மறைந்துவிட்டது என்று சொல்லுவதா, எல்லாவற்றையும் விட நான் வருந்துகிற செய்தி ஒன்று உண்டு. திரையுலகில் யார் மறைந்தாலும் மறைந்தவர்களை பற்றி ஒப்புச் சொல்லி அழுவதற்கு ஒரு ஆள் இருந்தது. எந்த நடிகர் மறைந்தாலும், எந்த நடிகை மறைந்தாலும், எந்த தொழில்நுட்ப கலைஞர் மறைந்தாலும் அவர்களோடு பணியாற்றி அவர்களின் பெருமைகளை, அவர்களின் ஆற்றலை அறிந்து வைத்திருந்த மனோரமா அவர்கள் அஞ்சலி செலுத்தச் சென்றால் ஒப்புச் சொல்லி அழுவார். அவர் ஒப்புச் சொல்லி அழுகிற பொழுது மறைந்து கிடக்கிற சடலத்தின் பெருமை தமிழ்நாட்டுக்கு தெரியும். இனி ஒப்புச் சொல்லி அழுவதற்கு யார் இருக்கிறார்கள்? யாரை நம்பி இனிமேல் நாம் சாவது? சாவின் பெருமையை அதிகப்படுத்தும் ஒரு பெருமாட்டி நம்மை விட்டு போய்விட்டார் என்று நான் வருந்துகிறேன். மனோரமா என்று சொல்வதா, அவர்களை சொல்லுவார். மனோரஞ்சித பூவுக்கு வேறு எந்த பூவுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு உண்டு என்று சொல்லுவார்கள். எந்த பூவை நினைத்து கொண்டு நீங்கள் நுகர்கிறீர்களோ அந்த பூவின் வாசத்தை மனோரஞ்சிதம் வீசி காட்டும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மனோரமா ஒரு மனோரஞ்சிதம். சிரிப்பு நடிகையா? சிரிப்புக்கு அவர் தயார். குணச்சித்திரமா? அதற்கும் அவர் தயார். ஆக்ஷன் பாத்திரமா? அதற்கும் அவர் தயார். வில்லியா? அதற்கும் அவர் தயார். ஒரு பாடகியாக, குணச்சித்திர நடிகையாக, குடும்ப கதாபாத்திரமாக அவர் நடித்து காட்டிய செய்திகள் தமிழ் திரையுலகில் மறைவதற்கு இல்லை. அவர் ஒரு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர். அந்த வரலாறு இனிமேல் எந்த நடிகைக்கும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எதிர்காலத்தில் முதலமைச்சர்களாக ஆளக்கூடிய 5 பேரோடு நடித்த பெருமை மனோரமா அவர்களை மட்டுமே சாரும். அவர்கள் முதலமைச்சர்கள் ஆவார்கள் என்று அவர்களோடு அவர்கள் பழகவில்லை, அவர்களோடு அவர் உறவாடவில்லை. ஆனால் அவரோடு நடித்த ஒரு 5 முக்கிய புள்ளிகள் நாடுகளுக்கு முதலமைச்சர்களான, மாநிலங்களுக்கு முதலமைச்சர்களானார்கள். இனி ஒரு பெருமை, இந்த பெருமை எந்த நடிகருக்கும் நடிகைக்கும் வாய்க்குமா என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. மனோரமா அவர்களின் மறைவு தமிழ் திரையுலகுக்கு மறைவு. என்னை பொறுத்த அளவில் என் பாடகி ஒருவர் மறைந்து விட்டார். டில்லிக்கு ராஜானாலும் இதில் என்ன சந்தேகம்? எல்லோருக்கும் பிடித்த பாத்திரம்தான் எனக்கு பிடிக்கும். தில்லானா மோகனாம்பாளில் அவர் ஆடி காட்டிய அந்த நடனமும், சிவாஜியோடு நாதஸ்வரம் வாசிக்கிற போது அவருடைய வெளிப்பாடும் பாவங்களும் மறக்க முடியுமா? என் நண்பர்கள் சொல்லுவார்கள், குறிப்பாக எஸ்பி முத்துராமன் அவர்கள் ஒன்றை சொல்லுவார்கள். நடிகைகளில் பொம்பள சிவாஜி என்று நான் மனோரமாவை சொல்லுவேன் என்று சொல்லுவார். சிவாஜி அவர்கள் எந்த பாத்திரத்திற்கும் தன்னை ஊற்றிக்கொண்டு பொருந்திக் கொள்வது போல மனோரமா அவர்கள் எந்த பாத்திரத்திற்கும் தன்னை தயாரித்துக் கொள்வார் என்று சொல்லுவார்கள். இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லி நான் என் அஞ்சலியை நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நிகழ்கால கலை உலகமே, நிகழ்கால சமூகமே, மனோரமாவின் மரணத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு செய்தி உண்டு. அது மரணத்தில் அல்ல, அவரது வாழ்க்கையில். எனக்கு தெரிந்து மனோரமா அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக கலை உலகில் 4 தலைமுறையோடு பழகி வந்திருக்கிறார். இதுவரைக்கும் அவர் யாரை பற்றியும் புறம் சொல்லியதில்லை, ஒருவரை சிறுமைப்படுத்தி பேசியதில்லை. நிகழ்கால தலைமுறை இந்த பெரும் பண்பாட்டை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுதான் மனோரமா
இந்த மண்ணுக்கு விட்டு சென்றிருக்கும் செய்தியாக கருதுகிறேன். புறம் பேசாதீர்கள், யாரையும் சிறுமைப்படுத்தாதீர்கள், யாரையும் குறைத்து பேசாதீர்கள். அவரவர் வலி அவர்களுக்குத்தான் தெரியும், அவரவர் பாடு அவர்களே அறிவர். ஏனென்றால் அந்த வாழ்க்கையை நாம் வாழாத போது அவர்களை சிறுமைப்படுத்தி என்ன பயன்? எனவே எல்லோரின் பெருமைகளை சொன்ன ஒரு பெருமாட்டி மறைந்து விட்டார். அவருடைய புகழ் தமிழ் திரையுலகில் நகைச்சுவை என்ற உணர்ச்சி இருக்கிற வரைக்கும் நிலைத்து நிற்கும். வாழ்க மனோரமா அவர்களின் பெரும் புகழ்.